ஹாய் வணக்கம் கைஸ், இது உங்க டாபிக் தமிழ் சேனல். நான் உங்க டாபிக் இந்த இதில் நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் உங்களுக்கு நல்லா தெரியும். அக்னி சிறுகள் விங்ஸ் ஆஃப் ஃபயர் அதோட கன்வியூஷன் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்காம வந்து சேரும். ஓகே, நம்ம போன வீடியோல அப்துல் கலாம் அண்ட் டீமோட அந்த எனர்ஜி ஸ்டேட், ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி, ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இன் அவங்களோட பேஷன், அதை பத்தி எல்லாம் பார்த்து இன்னைக்கு அதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, எஸ்எல்வில பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைனல் டெஸ்ட் லான்ச். நம்ம எப்படி ஒரு புதுசா ஒரு வண்டி எடுக்க போறோம்னா டெஸ்ட் டிரைவ் போவோமோ, அந்த மாதிரி இவங்க வந்து டெஸ்ட் லான்ச் ஒன்று பண்றாங்க. எஸ்எல்வியோட டெஸ்ட் லான்ச் எல்லாம் ரெடியா இருக்கு, லான்ச் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மேல பறந்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கரெக்டா வந்துடுது. எல்லாரும் வந்து சந்தோஷப்படுறாங்க, மாத்தி மாத்தி கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்து ஒரு சக்சஸ் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குன்ற போது அவங்களுக்கு வந்து ஹாப்பியா இருக்கு. பட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்த சந்தோஷம் செகண்ட் ஸ்டேஜ் வரும்போது காணாம போயிடுச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டேஜ் ஒரு ஃபெயிலியர். ஆமா, செகண்ட் ஸ்டேஜ் தப்பாயிடுச்சு. தேர்ட் ஸ்டேஜும், செகண்ட் ஸ்டேஜ் தப்பா இருந்தாலும் தேர்ட் ஸ்டேஜ் கண்டினியூ ஆக முடியல, ஃபோர்த் ஸ்டேஜ் கண்டினியூ ஆக முடியல. கடைசியில பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா அந்த லான்ச் பண்ற அந்த ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி கடல்ல அந்த ராக்கெட் வந்து விழுந்து சேதமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அப்துல் கலாம் எல்லாமே இப்போ நம்ம தப்பு தான் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சார். ரொம்பவே வந்து சோகமா, எல்லாருமே, இவர் மட்டும் இல்லை, எல்லாருமே சோகமா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரமா அப்துல் கலாமுக்கு நிம்மதியான தூக்கமும் இல்லை. ஏன்னா அந்த கில்ட் வந்து அவர் வந்து தூங்கவே விடல, சரியா சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை, ஒரே ரூம்லயே இருந்ததுனால ஒரு நாள் ரொம்ப டயர்டானதுனால அவரே வந்து படுத்து தூங்கிட்டாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து அவர் வந்து ஸ்லோவா வந்து எழுப்புற மாதிரி தெரிஞ்சது. யாருன்னு பார்த்தா நம்ம பிரம்ம பிரகாஷ். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு, நம்ம பிரம்ம பிரகாஷ் வந்து அப்துல் கலாம் தூங்கி இருக்கிறத பார்த்துட்டு சரி இவர் ரொம்ப டயர்டா இருக்காரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2-3 தடவை இதுக்கு முன்னாடியே வந்து போயிருக்காரு. பட் இருந்தாலும் ரொம்ப நேரம் தூங்கிறதுனால கடைசியா அவர் எழுப்பிட்டாரு. எழுப்பி சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்கிறாரு. சாப்பிட போறாங்க. யூஸ்வலா எப்படி லஞ்ச் சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி லஞ்ச் சாப்பிட்டு, ஆனா நிறைய விஷயத்த பத்தி பேசுறாங்க. பேசவே இல்லைன்னு சொல்ல முடியாது, நிறைய விஷயத்த பத்தி பேசுறாங்க. பட் அந்த பேசுற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா எஸ்எல்வி அந்த ஃபெயிலியர் டாபிக்கை பத்தி பிரம்ம பிரகாஷ் ஒரு கேள்வி கூட கேட்கல. இவரோட இந்த மென்டாலிட்டி பாத்தீங்கன்னா அப்துல் கலாமுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் வந்து அப்துல் கலாமை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. இந்த வேதனை உங்களுக்கு மட்டும் இல்ல, இது வந்து எல்லாருக்குமேயான வேதனை, உங்க டீம் மெம்பர்ஸ் கூட வேதனை தான் இது. இது வந்து நீங்க மட்டும் காரணம் எங்களால சொல்ல முடியாது, எல்லாரோட கலெக்டிவ் எஃபெக்ட் ஒழுங்கா இருந்திருக்கணும், இது உங்களோட தப்பு இல்ல, டெக்னிக்கல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாரு. பட் இருந்தாலும் அப்துல் கலாமால ஏத்துக்க முடியல அப்படின்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஆனா இருந்தாலும் இவரோட பேச்சு அப்துல் கலாமுக்கு ரொம்பவே ஒரு லாஸ்ட் மைண்ட் ஸ்டேட்ல இருக்கும் போது இவரோட பேச்சு கொஞ்சம் அவர் மோட்டிவேட் பண்ணி அந்த புத்துணர்வு தந்துச்சு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்மளோட தவன் கிட்ட வந்து பிரம்ம பிரகாஷ் வந்து ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. அப்போ அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபெயிலியருக்கு காரணம் என்ன, டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்றீங்களே, இந்த டெக்னிக்கல் ஃபால்ட் தான் என்ன அப்படின்னு தவான் கேள்வி கேட்கும்போது இந்த ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாரு பிரம்ம பிரகாஷ். அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து செகண்ட் ஸ்டேஜ் தப்பானதுனால தேர்ட் ஸ்டேஜுக்கு போக வேண்டிய ஃபியூவல் சரியா போல, இந்த ஃபியூவல் வந்து பத்தாததுனால அந்த ஃபோர்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரிசர்ச் வந்து சொல்றாங்க. பட் அதுலயும் வந்து டீப்பா போகும்போதுதான் தெரிஞ்சிருக்கு, அதுல வந்து நைட்ரிக் ஆசிட் வந்து கசிஞ்சிருக்கு, லீக் ஆயிருக்கு. இந்த லீக்கேஜ்னாலதான் வந்து இந்த ஃபியூவல் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து செகண்ட் ஸ்டேஜ் டிரான்ஸ்பர் ஆகல, அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜ்ல இருந்து தேர்ட் ஸ்டேஜுக்கு டிரான்ஸ்பர் ஆகல, இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு சொல்யூஷனுக்கு வராங்க. பட் இதை பத்தி தவன் படிச்சுட்டு இருக்கும் போது இதெல்லாம் படிச்சுட்டு எல்லாம் அமைதியா இருக்காங்க. எல்லாருக்கும் அந்த கில்ட் ஃபீலிங் போயிடுச்சு. டெக்னிக்கல் ஃபெயிலியர், நம்ம எதனா தப்பு பண்ணோம்னா நம்ம மேல கில்ட்டா இருக்கும். இதுவே டெக்னிக்கல் ஃபெயிலியர் மேல நம்ம பழி போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்காதுல்ல. அதே ஃபார்முலா தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அப்துல் கலாமுக்கு அந்த கில்ட் போல. எல்லாரும் முன்னாடியும் மீட்டிங்ல எல்லாரும் முன்னாடியும் எழுந்து தவான் மாதிரி ஒரு பெரிய ஆள் கிட்ட எழுந்து நின்று, சார் இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், இதுக்கு வந்து நானே பொறுப்பேற்றுக்கிறேன், அந்த நைட்ரிக் ஆசிட் கசிஞ்சதுக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு அவரே வந்து வெளிப்படையா சொல்றாரு. இதை பார்த்த உடனே ரூம்ல இருந்த அந்த மீட்டிங் ரூம்ல இருந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறாங்க. என்னடா இவரு இவ்வளவு பண்ணிட்டு இவர் மேல பழி போட்டுக்கிறாரு, டெக்னிக்கல் ஃபால்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இதை நான் அதுக்கு அப்துல் கலாம் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, டெக்னிக்கல் ஃபால்ட் மேல நான் பழி போட விரும்பல,
இது எங்கன்னு சொல்றதை விட நான் என்னோட அந்த கவனக்குறைவால தான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. இது அடுத்த வாட்டி கண்டிப்பா நான் வந்து சரி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுக்குறாரு. தவானும் அப்துல் கலாம் இந்த நம்பிக்கையில அடுத்த வாட்டி இந்த எஸ்எல்வியோட டெஸ்டிங் யூனிட்லயே வந்து அப்துல் கலாம் வந்து இதே போஸ்டிங்ல இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட வேலை திருப்பி அதே இடத்துல இருக்குமான்னு பயந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்துல அப்துல் கலாமுக்கு அவரோட போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னன்னா இவ்வளவு பெரிய ஃபெயிலர் அப்துல் கலாம் அண்ட் டீம் தந்திருந்தாலும் அவர் மேல வச்ச நம்பிக்கையில இவர் வந்து பொறுப்பேற்றுறதுனால இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து அப்துல் கலாம் கிட்ட இருந்ததுனால திருப்பியும் வந்து அவரோட லீடர்ஷிப் வந்து ரிட்டைன் ஆகுது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத வரக்கூடிய வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ்.